வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. இக்கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்றுள்ளன. நார்வே செஸ் 2026 ஆண்டிற்கான தொடரில் முதல் இந்தியராக பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு உயரிய ஊக்கத்தொகை 50 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கினார். இந்தியா முழுவதும் உணவுப் பொருட்களை பார்சல் செய்வதற்கு செய்தித்தாளை பயன்படுத்த வேண்டாம் என்று உணவு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுவகை பெட்டி ஒன்றிற்கு 90 ரூபாய் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அண்ணாமலை அவர்களின் இயக்கத்தில் இணைந்தோரின் எண்ணிக்கை 16 லட்சத்தை கடந்தது. நீட் மறு தேர்விற்கான தேர்வு மையங்கள் தொடர்பான அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழையின் காரணமாக நீர்வரத்து 823 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,070 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2000 முதல் 2002 ஆண்டு வரை உதவி பொறியாளர்கள் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதியுடைய 379 பொறியாளர்களில் முதற்கட்டமாக ஒரே நேரத்தில் 300 உதவி செயற்பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கப்பட்டது. தேனி கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலையானது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் 1 மாதத்திற்கு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் ஜூன் 9ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்கப் போவதில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரங்களால் NPK, DAP, பொட்டாஷ் உள்ளிட்ட ரசாயன உரங்களின் விலை மூட்டைக்கு 550 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் தொடர்பை வலுப்படுத்தும் தீவிர காவல் நடை ரோந்து பணிகள் மேற்கொள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று தென்காசி, திருநெல்வேலி, கோவை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மெட்ரிகுலேஷன் பள்ளியிடம் ஆண்டுதோறும் வசூலிக்கப்பட்டு வந்த 3 லட்சம் ரூபாய் உரிம புதுப்பிப்பு கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த மார்ச் மாதம் அறிமுகமான வருகை இல்லா ஆவணப்பதிவு திட்டத்திற்கான வழிகாட்டுதலை பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் ஆன்லைனில் சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டு வர திட்டம் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் கேஸ் சிலிண்டரின் விலை தற்பொழுது 957 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மறுமதிப்பீடு பணிக்காக பயன்படுத்தப்பட்ட தனியார் இணையதளம் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை அவர்கள் தொடங்கியுள்ள புதிய இயக்கத்தில் பாஜகவினர் இணைந்தால் அது கட்சி விதிமீறலாக கருதப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை 200 மில்லி முதல் 20 லிட்டர் வரையிலான 9 நிலையான அளவுகளில் மட்டுமே விற்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் சிலிகுரி, டெல்லி இடையே புல்லட் ரயில் இயக்க 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். 67,800 ஆண்டுகள் உலகின் மிக பழமையான கையொச்சு ஓவியம் இந்தோனேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 40 சார் பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை IG அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகின்ற 11ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் கூடுதல் இயக்குனர், இணை இயக்குநர்கள் உட்பட பல அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்று தொடங்கியது.
பாஜகவில் இருந்து விலகுவதாக கடிதம் வழங்கிய அண்ணாமலை அவர்களின் ராஜினாமா முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று RBI கவர்னர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய மக்கள் இயக்கம் தொடங்கியுள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். ட்ரோன்கள், நவீன கேமராக்கள் மூலம் எல்லையை பாதுகாக்க ஸ்மார்ட் பார்டர் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலை நோக்கி புதிய இயக்கத்தை உருவாக்க வேண்டுமென பாஜகவில் இருந்து வெளியேறினேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம் என்றும் தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதல்வர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்குருவின் காவேரி கூக்குரல் இயக்கம் மூலம் இந்த ஆண்டு 1,20,00,000 மரங்கள் நட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 வழித்தடம் 5இல் கடைசி கிரிடர் தயாரிப்பு பணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக சென்னையில் 106°F வெயில் பதிவாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகள் முழுவதும் மூடப்பட்டன என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய இயக்கம் தொடங்கிய பின்னர் சென்னை விமான நிலையம் வந்த அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். திருச்செந்தூர் கோவில் முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க 6 பேர் கொண்ட குழு அமைத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பாஜகவின் பதவியில் இருக்கும் நிர்வாகிகள் கட்சி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய புதிய இயக்கத்தில் இணைந்து வருகின்றனர். இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதுடன் 5 ஜிகாவாட் அளவிலான தரவு மையம் ஒன்றை ஏர் ட்ரங்க் நிறுவனம் அமைக்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த பொதுத் தேர்தலில் நான் தொடங்கும் அரசியல் கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 8,200 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&T நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதல்வர் விஜய் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.